ஆமாடா. டேய், நீ எத்தனை முறை உரைத்தாலும் சரி உன் மனைவி உன்னால் பார்க்க முடியாது. உன் மனைவி எப்பேற்பட்டவள் தெரியுமா? தாசி வேசி விபச்சாரி அவள். என் மனைவி என்ன தவறு செய்தாள்? எதற்காக அப்படி சொல்? இதே வார்த்தை வேறு யாராவது இருந்தால் அவர் தனியா துடித்திருப்பேன். என்ன தவறு செய்தாள்? டேய் விஜயா, உன் மனைவி என்ன தவறு செய்து கேட்கிறாயா? டேய், அவரை அழைத்து வந்தாய், திருமணத்தை முடித்தோம். திருமணம் முடித்தவுடனே போர் என்று நீதம் வந்தது. நீயும் அவரும் சென்றால் போருக்கு. அப்படி போருக்கு சென்று விட்டீர்கள். ஒரே ஒரு நாளாவது, ஒரு இரவாவது, ஒரு மணி நேரமாவது உன்னோன் மனைவியோடு பேசியிருப்பாயா, பழகியிருப்பாயா? அப்படி இல்லாத போது உன் மனைவி எப்படி கருவுற்றாள்? என்ன என் மனைவி கருவுற்றிருக்கிறாள்? ஆமாண்டா. அவள் எங்க இருக்கிறாள்? ஏய், அப்பேருடைய தாசி நாட்டிலே இருக்க கூடாது என்பதற்காகத்தான் அவள் நாடு என் மனைவி நிறைமாத கர்ப்பிணி என்று காட்டு அவள் நாடு கடத்தி விட்டீர்களா? ஆமாண்டா. அந்த கருவுக்கு காரணம் யார் தெரியுமா? யாரு? நான் தானப்பா. நீதானா? அன்று போருக்கு சிலைமயத்தில் ஆற்று வெள்ளம் பெருகெடுத்து ஓடியது. அக்கறையை கடக்க வேண்டும் பைசுகை தேடி சென்றேன். எனக்கோ பைசுகை யாரும் கிடைக்கவில்லை. பிடித்தளவு அக்கறையை கடக்க போகிறோம். விடிய வரை இந்த காடகத்தில் என்ன செய்வது யோசித்தேன். எனக்கோ சாந்தி நினைவாக இருந்தது. அரண்மனைக்கு ஓடி வந்தேன். நானும் சாந்தியும் சந்தோஷமாக இருந்தோம். அதனால் உருவான நீ சந்தித்தாய் அல்லவா மனைவி? நான் யார் என்று கேட்டேனே, அந்த உண்மை எடுத்துரைக்க வேண்டியதானே? எதற்காக அவர் மறைத்தார்? அதுக்கும் காரணம் போருக்கு செல்வத்திலே அப்பா நான் சென்று என் மனைவியை பார்த்து விட்டு போக எடுக்கிறேன். நீங்கள் என்ன வேண்டும் விட்டீர்கள்? விஜயா, உன் மனைவியா மாத விடாக இருக்கிறாள். அவளை பார்த்து விட்டு சொன்னால் போல தோல்விதான் கிடைக்கும் என்று மறுத்துரைத்தீர்கள். வார்த்தையை மீறி சிற்றின்பத்துக்காக போருக்கு சென்ற நான் மீண்டும் அரண்மனைக்கு வந்து என் மனைவியை சந்தித்தேன் என்று தெரிந்தால் என்னை தவறாக நினைப்பதற்காக நான் வந்ததை யாரு கூற வேண்டாம் என்று அவள் மாங்களுக்கு சத்தியமாகி தங்கை மகள் எப்பேற்பட்ட இப்போதுதான் எனக்கு புரிகிறது. அவளை தாசி வேசி விபச்சாரி என்று தங்கத்தின் தங்கம் என்ற தங்கை மகள் எவ்வளவு தவறு செய்யாதவள். அவள் மீது வீண் போய் சுமத்தி விட்டேன். அனைத்துக்கு காரணம் நீதானடா. நான் விஜயா சொல்வதை கேள். என் தங்கை மகள் எங்கு இருந்தாலும் சரி அவளை தேடி கண்டுபிடித்து நம்ம நாட்டுக்கு அழைத்து வா. அப்படி இல்லை என்றால் இந்த தண்ணீர் முகத்தில விழிக்காது. போ போ. உன்னோடு எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று மனக்கொண்டு கட்டி ஓடி வந்தேனே. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக நினைத்து பார்க்கவில்லையே சாந்தி. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்ன சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி. கடவுள் செய்த குற்றமடி. உனக்கெனவா நான் பிறந்தேன், எனக்கெனவா நீ பிறந்தாய்.
குற்றமடி கடவுள் செய்த குற்றமடி. சாந்தி, உன்னை எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடி அழைத்து வந்து இந்த அரண்மனையிலே உன்னை வாழ வைப்பேன் சாந்தி, வாழ வைப்பேன் சாந்தி. தாஜா தாயிர பக்கம் தாய்வ தம்பிளி ஆடுகளா தாயமெல்லாம் வெளுத்து போச்சு பைய பிஞ்சி ஏடுகளா. தாயிர தம்பிளி ஆடுகளா தாயமெல்லாம் வெளுத்து போச்சு பைய பிஞ்சி ஏடுகளா. மேல பக்கம் விட்டு விட்டு மேல பக்கம் போறீங்களா. தாஜா தாயிர பக்கம் தாயிர தம்பிளி ஆடுகளா தாயமெல்லாம் வெளுத்து போச்சு பைய பிஞ்சி ஏடுகளா. அந்த பொட்டாட்ட விடாம கடாடு தேத்து ஓடுது. என்ன போடுன்னு தெரியல. வயசான காலத்தை ஓடி ஓடி ஆட்டு கட்டி பேசி கடாடு பொட்டை விட்டே விடு. பாரு போட்டா என்ன பண்றது. ஆனா சின்ன வயசு ஆமா எனக்கு கஞ்சி ஊத்து இல்லப்பா. தண்ணம் தனிமையா கிடக்குறப்பா. என்ன பண்றது. இந்த காலில் ஆட்டி பேசி பயப்பு நடத்தி கிடக்குறேன். ஒரு கஞ்சி ஊத்துவாங்கன்னு பாரு. யாரு கஞ்சி ஊத்துவாங்க. கஞ்சி ஊத்துறதுக்கு ஆள் இல்ல. ஆமா ஆமாப்பா அது உண்மைதான். ஊத்துறதுக்கு ஆள் இல்ல, சாப்பிட்டு போறதுக்கு ஆளுக்குது. என்ன பண்றது. ஆமாம்பா கஷ்டத்தை தான் ஏத்துக்கிறாங்க. கஷ்டப்படுறான்னு பார்த்து செய்ய மாட்டேங்கிறாங்க. என்னப்பா உன் பேரு? கோபாலு. ஆடு மேய்க்கிற கோபாலு. இப்படியே என்கிட்ட பேசிக்கோ. நீ மட்டும் கதிரெல்லாம் விட்டு ஆட்டை மேய்ச்சி வீட்டுக்கு எடுத்து முறாடி. சூதுவாது தெரியாதவன். ஆமா ஒரே அடி அடிப்பேன். நல்லா இருக்க வச்சா செங்கிலுக்கு கொண்டு போய் ஓடி விட்டு அபராதம் கட்டு வந்தவன். இருந்தா என்னப்பா நான் பேசினேன். ஏதோ ஒரு குழந்தை மலை உச்சி மேல போதப்பா. ஆமா தெரியலையா போய் போது அந்த குழந்தை நீ போன தடம் பார்த்துத்தானே உன்னில் தேடி வரும் இந்த மானே. புலி கூட்டம் கிளி வேட்டையாடு புரிவாக நான் இங்கே வாடு. என் நெஞ்சி அலைப்பாயுதே காட்டிக்குள்ளே காதல் கிளிய கண்டேன். வீட்டுக்குள்ளே அதை அடைச்சிருந்தேன் பொழுதிருந்தோம். என்ன வர முடியல. பயந்த அங்க போவாதம்மா. அங்க போனா ஆபத்து ஏற்படுமே. பயந்து
என்னுடைய வாழ்க்கை துன்பமாக மாறிவிட்டது அம்மா. பெண்ணாக பிறந்த எனக்கே இந்நிலை என்றால் என்னுடைய வயத்தில் வளரக்கூடிய குழந்தைக்கு என்ன நிலைமையோ எனக்கு நேர்தல் என்னுடைய மகனுக்கு நேரக்கூடாது அம்மா. இந்த பாவி நான் வாழ பிறந்தவள் கிடையாது அம்மா. இந்த பாவி நான் சாக பிறந்தவள் தாயே. ஏதோ தெரிய மலையின் மீது ஏறி என்னுடைய உயிரால் மாற்றிக் கொள்கிறேன் அம்மா. பாய்சாங்க நானே வரல என்றால் இந்த மலை உச்சின் மீது கீழே வீழ்ந்துதான் உயிராகப்பட்டு போயிருக்குமே. அந்த குழந்தை நம்ம பாவம் மனுச்சு அது உயிர் போயிருக்குமே. நீ யார் எந்த நாடு சேர்ந்த எதுக்கு வந்து நிலைமை? ஐயா நான் யார்? என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோக கதையை சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நடந்த கதை முடிந்து விட்டால் கேளட கண்ணா. வாழ்க்கையில் நடந்த கதை ஐயா. இத்தனை துன்பங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிறகு இனி நான் யாருக்காக உயிர் வாழ வேண்டும் சொல்லுங்கள் ஐயா. உன்னுடைய கதையை கேட்டா எனக்கே ரொம்ப பரிதாபமா தான் இருக்குது. இருந்தாலும் வயிற்றுல ஒரு குழந்தை ஒண்ணு இருக்குதம்மா. அந்த குழந்தைக்காக நீ உயிர் வாழ கூடாதா? உனக்கு சொந்தம் யாரும் கிடையாது. இன்று முதல் என் தந்தையா ஏத்துக்கியம்மா. தந்தை வலிக்குது